Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலா மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சு பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்டா இருக்கும். இத நீங்க சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். இல்ல பிரியாணிக்கு சைடு டிஷ்ஷாவோ இல்ல எல்லா வகையான டிஃபனுக்குமே சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி கிரேவி செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு பூ சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா காலிஃப்ளவர் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி பிளான்ச் பண்ணணும். அதுக்காக 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கல் உப்பு இல்லை டேபிள் சால்ட்டுனா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணி அந்த காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா காலிஃப்ளவரும் அந்த சுடுதண்ணியில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த சுடுதண்ணிலேயே ஊறட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா வடிச்சிட்டு 2 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிச்சிருங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லாத மாதிரி. இப்போ இது வடிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு நம்ம மசாலா பொடி வதக்கிறதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு சட்டியில் முதல்ல கரம் மசாலா பட்டை 2 பீஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை ஏலக்காய் 2 கிராம்பு, அடுத்து ஒரு 6-7 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன். மிளகும் நம்ம பச்சை மிளகாவும் தான் இதுக்கு மெயினாக காரத்துக்கு சேர்க்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்குறேன். கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்கன்னா இன்னொரு 3-4 முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இலைகள், அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயிலே இது நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா செவந்திருக்குது, கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும். இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம பொடிச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும். அதே சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்குறேன். நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வதங்கிக்கிட்டு இருக்குது. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஏற்கனவே நம்ம மிளகும் சேர்த்துருக்குறோம், அதனால் 6 பச்சை மிளகாவை கீறி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. கல் உப்பு இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம், நல்லா பெருசாக இருந்தால் 1 தக்காளி பழம் போதும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா குழஞ்சு வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து அதே அளவு புதினா இலைகளையும் சேர்த்துட்டு இப்போ இந்த புதினா கொத்தமல்லியும் நல்லா சுருண்டு வர மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு சட்டியை சூடு பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஏற்கனவே நம்ம பிளான்ச் பண்ணி வடித்து வச்சுருக்கிறோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் இந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிதமான தீயிலே ரோஸ்ட் பண்ணுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கும். காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா பிளான்ச் பண்ணுறப்போ ஒரு கால்வாசி வெந்திருக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறப்போ ஒரு 3/4 வெந்திருக்கும். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. மசாலா அந்த பொடியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதே சட்டிலேயே நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலாவுக்கு, அதை வந்து ஒரு ஸ்பைஸ் ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், நல்லா நைஸாக பொடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கலந்து விட்டு அரைங்க, அப்படி இல்லைன்னா எண்ணெய் விட்ட மாதிரி ஆகிடும், நம்ம முந்திரி பருப்பும் போட்டிருக்கிறதுனால. இப்போ நமக்கு மசாலா பொடியும் ரெடி ஆகிடுச்சு, வதக்கின்னு அந்த வெங்காயம் தக்காளி விழுதும் ரெடி ஆகிடுச்சு. கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு அதே சட்டியில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் வேண்டாங்காத பட்சத்தில் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இந்த வெண்ணெயை நல்லா உருகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா உருகி இந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். மிதமான தீயிலே நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பொடி, இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. எல்லா பொடியுமே சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த மசாலா பொடி போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 2 கிளறு மட்டும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு மசாலா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லா மசாலாவும் காலிஃப்ளவரில் படுற மாதிரி கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். முக்கியமாக தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாகவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணி ஊற்றியாச்சு, இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே மசாலாலையும் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா, கடையில் வாங்கின கரம் மசாலா இல்லை வீட்டில் அரைச்சது எதுவாக இருந்தாலும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இப்போ இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து இந்த கிரேவிலேருந்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன். இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி ஓரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி எல்லா வகையான டிஃபனோடையும் வச்சு சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த காலிஃப்ளவர் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.